இன்னைக்கு இந்திய பாராளுமன்றத்துல உலகம் உற்று கவனிக்கக்கூடிய மாபெரும் ஜனநாயகத்தினுடைய மேடை. அந்த மேடையில என்ன முழங்குகிறார் பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர்? அந்த நுனிமரத்துல உட்கார்ந்துகிட்டு அடிமரத்தை வெட்டக்கூடிய ஒரு அறிவியலியாக இன்றைக்கு உலகத்தின் கண்களிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவரு வெளியில விரைவில் வெளியிடுவோம் அப்படிங்கிறாரு. வெளியிடட்டும். நிச்சயமாக அவருடைய அந்த கண்டுபிடிப்புகளை வெளியிடட்டும். நாம அதை வரவேற்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகள் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம எலெக்ஷன் கமிஷனுடைய நான் பிரச்சாரகர் கிடையாது, அவங்களுடைய செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது. நானும் ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியுடைய, அதுவும் 3 முறையாக இந்தியாவை ஆளக்கூடிய ஆகச்சிறந்த அரசியல் கட்சியுடைய ஒரு பிரதிநிதி என்கிற முறையில எங்களுடைய கருத்தை சொல்கிறோம். இப்ப தொடர்ந்து காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்டோடு கூட்டணி வைத்து கேரளாவில் வெற்றி புள்ளிகளை குவித்துக் கொண்டிருக்கிறது. சரி. அப்ப அங்கே இவிஎம் மிஷினை பொறுத்து அவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி சந்தேகம் வரவில்லை. காங்கிரஸ் ஜெயிக்கும் பொழுதெல்லாம் வராத சந்தேகம், காங்கிரஸ் தோக்கும் பொழுது மட்டும் வருகிறது என்றால் இது பச்சை சந்தர்ப்பவாதம்.